வெல்கம் டு டாக் 8 செகண்ட். சரியா, நம்ம இன்னைக்கு தேடி கணிதம் டெஸ்ட் 6 ஓட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்கலாம். சரியா, பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. The sum of two numbers is 184. If 1/3 of the one exceeds 1/7 of the other by 8, find the smaller number அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எங்களோட கூடுதல் 184 சொல்லிருக்காங்க. அது ஒரு எண்ணின் 3 ஒரு பங்கு மற்றொரு எண்ணின் 7 ஒரு பங்கை விட எவ்வளவு 8 அதிகமா இருக்கும். சரியா, அப்படின்னு சொல்லிருக்காங்க. எண்ணில் என்ன கேக்குறாங்க? சிறிய எண்ணை கேக்குறாங்க. சரியா, சின்ன நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். பார்க்கலாமா? சரியா, பாருங்க. இப்போ ரெண்டு நம்பரோட கூடுதல் 184ன்னு சொல்றாங்க. அப்படிதானே? 184. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கிட்டா இன்னொரு நம்பர் 184 மைனஸ் எக்ஸ்னு வருமா? சரியா, ஓகேதான். இப்ப இது பாருங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர். சரியா, முதல் நம்பரோட ஒரு எண்ணின் 3 ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா, 3 ஒரு பங்குனா எனது x இன்டு 1/3. 3 ஒரு பங்கானது மற்றொரு எண்ணை. சரியா, மற்றொரு எண்ணானது 184 மைனஸ் எக்ஸ். இதில் 1 7 பங்கை விட எவ்வளவு அதிகம்? 8 அதிகம். அப்போ மைனஸ் 8. சரி, மைனஸ் பண்ணாடா நமக்கு 8 கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, இது மட்டும்தான். கொடுத்திருக்கிறத வச்சு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். சரியா, பாருங்க. இதை மல்டிப்ளை பண்ண x by 3 ஆகும் மைனஸ் 184 minus x divided by 7 is equal to 8 ஆகுமா? ரெண்டு பெருசை மட்டும் ஆகும் 21. அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 7x ஆயிடும். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? மைனஸ் மைனஸ் பிளஸ் 3x. அதுக்கப்புறம் 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3 24 சொன்னாங்க 12. சரியா, 552 மைனஸ் 552 is equal to 8. சரியா, அவ்வளவு மொத்தம் 10x equal to இது இங்க போயிருமா? 8 into 21 பிளஸ் மைனஸ்ல இருக்க 552 ஆகும்போது பிளஸ் 552. சரியா, 21 into 8 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2 16 4 8. அப்ப 10x equal to 168 plus 552. சரியா, ரெண்டையும் கூட்டினோம்னா 0 6 11 12 2 1 5 1 6 1 7. சரியா, அப்ப x is equal to 220 by 10. ஆன்சர் 72. சரியா, ஓகே. 72 அப்படின்னா ஒரு நம்பர் 72னா இன்னொரு நம்பர் என்னது? 184னா அதிகமா தான் இருக்கும். அப்ப சின்ன நம்பர் நமக்கு என்னது? 70. சரியா, இன்னொரு நம்பர் என்ன இருக்கும்? 72னா 112ன்னு இருக்கும். சரியா, அது தேவையில்லை. நமக்கு சின்ன நம்பர் தான். ஆன்சர் 72. ஓகே தானப்பா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. The sum of 4 consecutive even numbers A, B, C, D is 180. What is the sum of the set of next 4 consecutive even numbers? அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா, பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. இப்போ ஈவன் நம்பர் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? x x plus 2 x plus 4 x plus 6 ன்னு எடுத்துக்கலாம். சரியா, இதோட கூடுதல் தான் இது 180. சரியா, 180 அப்படின்னா x plus 2 plus x plus 4 plus x plus 6 is equal to 180 வரும். சரியா, அப்படியே x தனியா நம்பர் தனியா பேசினா 1 2 3 4 4x plus 12 is equal to 180. 4x equal to 180 minus 12. 4x equal to 168. அப்ப x equal to 42 வரும். சரியா, 42 னா அந்த நம்பர் 42 சரியா, அந்த எண்கள் என்ன வரும்?
42, 44, 46, 48 வருமா? சரியா? 48 வரும். அந்த 4 எண்கள். அதுக்கு அடுத்து சரியா? அடுத்த 4 அடுத்தடுத்த இரட்டை இலக்கண அப்படின்னா 50, 52, 54, 56. சரியா? அண்ணா 20, 200. சரியா? 6, 10, 12, 12. ஓகேங்களா? ஆன்சர் 212. ஓகே, அடுத்து பாருங்க. In a 2-digit positive number, the digits in the unit place is equal to the square of the digit in tens place, and the difference between the number and the number obtained by interchanging the digits is 54. What is 40% of the original number அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஓகே தான். ஓகே, ஒரு ஈரிலக்க மிகை எண்ணில் 1ஆம் இடத்தில் உள்ள இலக்கமானது 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கத்தின் வர்க்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த எண்ணின் அதன் இலக்கங்களை இடமாற்றம் செய்வதால் கிடைக்கும் எண்ணிற்கும் இடையான வித்தியாசம் 54. சரியா? அவ்வளவுதான். இப்ப என்ன அப்படின்னா இத அந்த ஃபார்ம் பண்ண தெரியும். சரியா? இப்ப பாருங்க, 1ஆம் இடத்தில் உள்ள எண்ணின் இலக்கமானது 10ஆம் இடத்தில் உள்ள எண்ணின் இலக்கத்தின் வர்க்கத்தில் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப அந்த எண் அப்படின்னு பார்த்தோம்னா 10x வச்சுக்கலாமா? இது 10ஆம் இலக்கம். சரியா? 10ஆம் இலக்கத்தோட என்னது x², அதோட வர்க்கம் தான் 1ஆம் இலக்கம். சரியா? ஓகேதா? இதுதான் அந்த எண், இரண்டு இலக்க எண். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றோம். சரியா? இலக்கங்களை இடமாற்றும் போது என்ன ஆயிடும்? 10x² plus x ஆயிடும். சரியா? 10x² plus x. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? இதுக்குள்ள வித்தியாசம் தான். சரியா? இடமாற்றும் போது அசல் எண்ணை விட எவ்வளவு அதிகமா? 54 அதிகமா. அப்ப டிஃபரன்ஸ் பாத்துக்கோமா? பாருங்க, 10x² plus x minus 10x minus plus x². இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு? 54. இடம் மாற்றும் போது புதிய எண் பழைய எண்ணை விட எவ்வளவு அதிகம்? 54 அதிகம். அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 54. சரியா? ஓகேதான்ப்பா? அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணா அப்படியே ஓகேதான். பாருங்க, சரியா? அப்படியே பிளஸ் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10x² plus x minus 10x minus x². சரியா? அப்ப என்ன ஆயிடும்? is equal to 54. 54 10x² minus x² அப்படின்னா 9x² ஆகுமா? 9x². அதுக்கப்புறம் plus x minus 10x minus 9x is equal to 54. சரியா? எல்லாரையுமே 9 போட்டோம் அப்படின்னா x² minus x is equal to 6 வரும். 6 54. இது அப்படியே உள்ள கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? x² minus x minus 6 is equal to 0. அவ்வளவுதான். t மெத்தட்ல போடலாமா? t மெத்தட்ல போடணும்னா மல்டிப்ளை பண்ணா -6. சரியா? பிளஸ் பண்ணா -1. அப்போ 2 3 தானே. சரியா? பெரிய நம்பருக்கு சிம்பிள் போட்டோம்னா என்னது? அதுதான் ஆன்சர். சரியா? நமக்கு என்ன வரும்? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 3. சரியா? x is equal to 3. அப்ப பாருங்க, அந்த எண் அதாவது 10x plus x² என்ன வரும் அப்படின்னா 10x னா 30x 30 வருமா? 30 plus 3 9 is equal to 39. அந்த எண் எவ்வளவு? 39. நம்மளுக்கு என்ன வேணும்? அதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? 40%. சரியா? 40% தான் நம்ம கேட்டாங்க.
சந்தையிலே 40% 39 40/100. சரியா 15.6 ஓகேதான் சரியா இலக்கங்கள் மாற்றும் போது அது 10th place 1st place தான் எடுத்துக்கிறோம் சரியா அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 15.6 சரியா ஓகேதான் சரியா அடுத்த क्वेश्चन பாருங்க சிம்பிள் தான் ஓகே இந்த மாதிரி வந்தா இந்த இதுல செய்யலாம் ஷார்ட் மெத்தடும் இருக்கு சரியா ஷார்ட் மெத்தடும் இருக்கு அதே இது எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யறது ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பாருங்க இப்படி வந்துச்சுனாலே கண்டினியூஸா வந்துச்சுனாலே 1 by difference into 1 by small value minus 1 by large value சரியா அப்போ 1 by difference தான் அந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் 1 by 1 into 1 by small value na eduthu 2 of 2 minus 1 by large value na 1 by 10 சரியா ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வந்துரும் 10 னு வந்துருமா அப்போ 5 2 10 minus 1 equal to 4 by 10 answer 2 by 5 சரியா 2 by 5 இது ஷார்ட் மெத்தட் அதே இது ப்ரொசீஜர் அப்படி பார்த்தோம்னா இந்த 1 by 2 into 3 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus 1 by 3 அப்படின்னு எழுதலாம் சரியா இந்த மாதிரி எழுதலாம் அப்படியே எழுதும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டு தட் 1 by 2 minus 1 by 3 second is plus 1 by 3 minus 1 by 4 third fourth is plus 1 by 4 minus 1 by 5 up to 1 by 9 minus 1 by 10 more சரியா இப்போ இங்க minus 1 by 3 plus 1 by 3 cancel சரியா அதே மாதிரி minus 1 by 4 plus 1 by 4 cancel minus 1 by 5 இங்க உள்ள plus 1 by 5 cancel ஆயிடும் அதே மாதிரி minus 1 by 9 plus 1 by 9 cancel ஆயிடும் அப்ப மீதி உள்ளது என்னது 1 by 2 minus 1 by 10 தான் சரியா is equal to same அதே ஆன்சர் தான் 10 5 minus 1 is equal to 4 by 10 ஆன்சர் 2 by 5 சரியா ஓகே தானே அடுத்து சரியா இது ஒரு எழுது போர்ட்மாஸ் ரூல்ஸ் படி எடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அதாவது ஃபுல்லா இருக்கிறதுனால தனித்தனியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணணும் சரியா ஓகேதா இப்போ தனித்தனியா பாருங்க ஃபர்ஸ்ட் 18 வகுத்தல் 2 half பதிலா இன்டு 1 by 4 சரியா அப்போ இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் 1 by 2 தானே அப்போ 18 வகுத்தல் 1 by என்ன ஆயிடும் அப்படி மேல வந்துருமா 18 இன்டு 2 ஆன்சர் 36 ஓகே இந்த டேர்ம் வந்து 36 அடுத்து பாருங்க 2 by 3 வகுத்தல் 3 by 4 சரியா அடுத்த டேர்ம் என்ன பண்றோம் அப்படி தலைகீழ போறோம் லாஸ்ட் செட் பண்றோம் சரியா இன்டு 8 by 5 ஒரு 4 இது 4 சரியா அப்போ 2 by 3 வகுத்தல் 6 by 5 சரியா இது அப்படி மாதிரி போடும்போது என்ன ஆகும் 2 by 3 into 5 by 6 ஒரு 2 2 equal to 5 by 9 இது 1 இது 2 சரியா அடுத்து மூணாவது பாருங்க 2 by 3 வகுத்தல் 3 by 4 half பதிலா இது போடலாமா into 3 by 4 சரியா ஓகே தான half அப்படிங்கிறதுனால இதுதான் ஃபர்ஸ்ட் செய்யணும் சரியா அப்போ 2 by 3
வகுத்தல் 9/16. Okay, 2/3 into 16/9 is equal to 32 divided by 38. Sorry, 9 தானே 3 தான் 27. சரியா 27. இப்போ 3 வந்துருச்சா, இது 3. இப்போ 3ஐயும் அப்படியே கம்பைன் பண்ணிருக்கு, இன்டு வகுத்தல் இருக்கு. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் 36 இன்டு 1 இன்டு 2 வகுத்தல் 3. சரியா, 36 இன்டு 5/9 வகுத்தல் 37/2/27. சரியா, ஓகே தான், வகுத்தல் தான். சரியா, முதல்ல வகுத்தல் பண்ணிக்கலாமா? அது அப்படியே தலையில போச்சு. 36 இன்டு 5/9 இன்டு 27/32. சரியா, 9 9 3 27, 8 32, 9 36. சரியா, 9 45, 45 into 1 135 divided by 8. சரியா, என்ன வரும்? 4 8, மீதி 5, 6 48, 48, மீதி 7/8. சரியா, 16 7/8. இதுதான். ஓகே, தனித்தனியா பார்த்துட்டு அது என்ன பண்ணிக்கலாம், அடுத்து அப்படியே கம்பைன் பண்ணலாம். ஓகே, அடுத்து சரியா, 4/96 6ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரியா, ஓகே, what is the remainder? What is the remainder when 4/96 is divided by 6 அப்படின்னு எடுத்துருக்காங்க. சரியா, இப்போ 6க்கு அடுத்த மடங்கு. சரி, அடுத்த வரதா இதை என்ன பிரிக்க போறோம், 4 அப்படிங்கிறத பிரிக்க போறோம். சரியா, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4/96 இருக்கா, அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4/2 இந்த 4/8 பண்ணணும். சரி, எதுக்காக அப்படின்னா 6 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது அப்படின்ட்டு. சரி, அப்ப 4² அப்படின்னா என்ன வரும்? 16/48. சரியா, அடுத்து 16 எப்படி பிரிக்கணும்னா 12 + 4 the whole power 48. சரியா, அப்படின்னு தெரியும். ஓகே, அப்ப பாருங்க 48 அப்படிங்கிற போது 12ங்கிறது டிவைட் ஆகுது, அப்படிதானே? ஓகே, டிவைடட் 6 ன்னு வந்துச்சுன்னா 12ங்கிறது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். அப்ப மீதி உள்ளது, அப்ப ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 4. ஓகே தான். இந்த 3 நம்பருக்கும் மீபோவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூணுமே என்ன அப்படின்னா தசம எண். தசம எண்ணுக்கு மீபோவானா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முடிய நம்ம மாத்திட்டு HCF கண்டுபிடிச்சிட்டு திருப்படி தசம எண்ணை மாற்றோம். சரியா, உள்ளே அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் வர 2 வேல்யூ. சோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0.3 into 100 equal to 63. 1.05 into 100. Answer 105. 2.1 into 100. 210. அப்ப மூணுத்துமே HCF எடுத்தோம் அப்படின்னா 63, 105, 210. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே 7 போடுறோம். 7 போடும்போது எனக்கு 9 63, 1 7 5035, 3090. அடுத்து 3 3 9, 5 15, 5 30. அடுத்து காமனா எதுவுமே இல்ல. சரியா, அப்ப HCF equal to 7 into 3 divided by first 100 ஆல மல்டிப்ளை பண்ணாடா, சோ 100 ஆல டிவைட் பண்ணு. சரியா, equal to 21/100.
ஆன்சர் 0.21. சரியா? 100ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 2 ஸ்தானம் கதிர்புள்ளி, 10ஆல டிவைட் பண்றோம்னா 1 ஸ்தானம் கதிர்புள்ளி. சரியா? ஓகே, ஆன்சர் 0.21. ஓகே, அடுத்து ஏழு வரிசையில் எடுங்க. சரியா? அரேஞ்ச் த fractions in the ascending order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2 வேல எழுதணும். சரியா? 2 மெத்தட்ல என்ன அப்படின்னா, ஒண்ணு எல்சிஎம் கண்டுபிடிச்சு டினாமினேட்டர் ஃபுல்லா ஈக்குவல் ஆகி பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே டெசிமல் வேல்யூ தசம எண்ணா மாத்தி பண்ணலாம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ண போறோம். சரியா? என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இது பண்ண போறோம். ஓகே, எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் 18, 36, 45, 60 அப்படின்னா 180 வரும். சரியா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க 5 வந்திருக்கு, 0 வந்திருக்கு. சரியா? 0ல முடிகிற மாதிரி தான் HCF வரும். சரி, LCM வரும். சரியா? அது இல்லாம எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 90 பாத்தீங்கன்னா 18 90, 45 90. ஆனா இது ரெண்டுக்கும் வராது. ஆனா 180 அதுக்கு அடுத்த மடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 10 120, 36 5 120, 45 என்னது 4 180, 13 180 அந்த மாதிரி வரும். சரியா? சோ அப்படி பண்ணிடலாமா? பாருங்க, எல்சிஎம் 180 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா 10ஆல பெருக்கணும். அப்ப இது 170 வரும். சரியா? அடுத்து 5ஆல பெருக்கணும். 5 15, 155 வரும். 155. அடுத்து 4ஆல பெருக்கணும். 4 16, 4 16, 4 12 இருக்கும். சரியா? பாருங்க, அதாவது இது 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேதான்? 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 15, 3 27. சரியா? 177 வரும். சரியா? ஓகே, அப்போ ஏழு வரிசை அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். அப்படிதானே? அப்ப அந்த ஆர்டருக்கு ஈக்குவலான ஒரிஜினல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 59/60. இது ஃபர்ஸ்ட். சரி, சின்னதுல இருந்து வச்சுட்டாங்கன்னா ஏழு வரிசை. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது இது, அதாவது ரெண்டாவது என்னது 31/36. அதோட பெருசு என்னது இது 17/18. 18. அதோட பெருசு இது 172 வந்துட்டா 43/45. அதோட பெருசு 59/60. சரியா? ஆன்சர் டி. ஓகே தானே? பாருங்க, இது எண்களின் விகித முறையே 5:6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 5:6. அதுக்கப்புறம் அதுக்கு நீ போமா. சரியா? 480 சொல்லியிருக்காங்க. இதை நீ போவா கண்டுபிடிக்கணும். சரியா? ரேஷியோ கொடுத்திருக்காங்க, எல்சிஎம் கொடுத்திருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ரேஷியோ பாருங்க, A:B. B அப்படின்னா என்னது 5:6 இருக்கு. அப்போ அந்த எண்கள் நம்ம எப்படி எடுக்கிறோம்? 5x 6x எடுக்கிறோமா? அப்போ 5x மற்றும் 6x இன் மீச்சிமா எவ்வளவு? 480. இங்க மீச்சிமா பார்த்தோம் அப்படின்னா 5030. 30 x LCM அப்படின்னா x is equal to 480. இதோட மீச்சிமான 5 6 கோப்ரைம், அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரி, அப்ப 30x equal to 480. அப்ப x equal to 480 divided by 30. சரியா? 0 கட்டு 1 3 3 1 3 3 5 18. அப்ப x equal to 14. இதுதான் என்னது HCF கூட. ஓகே, அப்ப ஆன்சர் 14. ஓகே தான்? சரியா? பாருங்க, அடுத்த क्वेश्चन பாருங்க. 21 mango tree, 42 apple tree and 56 orange tree have to be planted in rows such that each row contains the same number of trees of one variety only. Minimum number of rows in which of the trees may be planted is அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, 3 விதமான மரங்கள் இருக்கா. அப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வரிசையிலுமே ஒரே விதமான மரம் தான் இருக்கணும். சரியா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை வரிசை இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, காமனா இருக்கணும், பொதுவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட மீப்போ தானே. சரியா? HCF தானப்பா. சோ ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிங்க, அதை வச்சு இதை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி எத்தனை வரிசைன்னு பாத்துக்கோங்க. சரியா? பாருங்க, HCF பார்த்தோம்னா
21 42 56 சரியா அசே பார்த்தா 7 3 21 6 42 8 56 அவ்வளவுதான் அதுக்கு மேல சரியா அதுக்கு மேல இருக்காது ஓகே அப்போ ஒரு வரிசையில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை 7 அதே எத்தனை வரிசை அப்படின்னா இது அப்படியே கூட்டிட்டா போதும் சரியா 3 + 6 9 9 + 8 17 சரியா இது எப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு வரிசைக்கு எத்தனை மரம் ஒரு வரிசைக்கு 7 மரம் அப்படிதான் சம எண்ணிக்கை ஒரே ரகத்தை சேர்ந்த சம எண்ணிக்கையிலான மரங்கள் மட்டுமே இருக்குமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு 7 மரம் அப்போ 21 வருஷத்துக்கு 21 மரத்தை எத்தனை வருஷம் வைக்கலாம் 3 வருஷம் சரியா அதே மாதிரி 42 மரத்தை 6 வருஷம் வைக்கலாம் 56 மரத்தை 8 வருஷம் வைக்கலாம் அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 3 + 8 6 + 8 = 17 அவ்வளவுதான் சிம்பிள் சரியா ஆன்சர் 17 ஓகேனா find the LCM of the two polynomials 45 into x power 4 minus x power 3 and 60 into x power 4 minus 3x cube plus 2x squared சரியா இதுக்கு வந்து என்னது LCM கேட்டிருக்காங்க சோ தனித்தனியா கண்டுபிடிப்போம் தனித்தனியா கண்டுபிடிச்சு கம்பைன் பண்ணிப்போம் சரியா தனித்தனியானா 45 சரியா எண்களுக்கு பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் எண்கள் நம்பர்ஸ் அப்படினு பார்த்தோம்னா 45, 60 இதோட LCM = 180 வரும் சரியா நீங்க தான வகுத்தல் போட்டாலும் ஓகே தான் இதே மாதிரி நான் பாருங்க 45 ஓட 2 மடங்கு 90 சரியா 90 60 ஓட மடங்கு கிடையாது சோ 90 ஓட அடுத்த மடங்கு என்ன பாருங்க 180 60 ஓட மடங்கு சோ LCM 180 சரியா ஓகே தான் தான வகுத்தல் போட்டாலும் நமக்கு அதான் வரும் சரியா ஓகே ஃபேக்டர் யூஸ் பண்ணி பண்ணாலும் இதுதான் சேம் தான் வரும் ஓகே இப்போ அந்த பாலினாமியல் சரியா அதாவது ஃபர்ஸ்ட் x பவர் 4 - x³ சரியா இத எப்படி பிரிக்க போறோம் அப்படினா இது ரெண்டையும் காமனா உள்ளது வெளியிடணும் சரியா காமனா என்னது x³ வெளியில எடுத்தோம்னா x - 1 சரியா இந்த மாதிரி வருமா இத 1 ன்னு வெச்சுப்போம் ஓகே அடுத்து இரண்டாவது இது பாருங்க x பவர் 4 - 3x³ plus 2x² ஓகே இதுல இருந்து காமனா எங்க எடுக்கலாம் அப்படினா குறைந்தபட்சம் என்னது x² இருக்கா சோ x² காமனா எடுக்கணும் x² காமனா எடுத்தோம்னா இது என்ன ஆயிடும் x² - 3x plus 2 ஆயிடும் சரியா இது ஒரு ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்தல் மாதிரி இருக்கா சரி பண்ணிடலாமா ஓகே டி மெத்தட்ல போட்டோம் அப்படினா மல்டிப்ளை பண்ணா 2 பிளஸ் பண்ணா -3 அப்போ -1 into -2 -1 into -2 ரெண்டையும் கூட்டினா -3 வந்துரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +1 அப்போ இந்த ஃபேக்டர் எப்படி மாறும் அப்படினா x² into x - 1ங்கிறது ஒரு ஃபேக்டர் x - 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் சரியா ஓகே தானே இப்போ எல்லாத்துக்கும் காமனா எடுத்துக்கலாம் சரியா அப்போ LCM நம்பருக்கு என்னது 180 ன்னு வச்சிருக்கோமா அடுத்து இதுல சரியா LCM படிக்கும் போது என்னது உயர்ந்தபட்ச அடுக்கு எல்லாத்தையுமே எடுக்கும் சரியா ஃபர்ஸ்ட் x³ இருக்கு x³ இருக்கு இங்க x² இருக்கு அப்ப ரெண்டுலயும் ஹையஸ்ட் என்னது x³ தானே அப்ப 180 x³ அதுக்கு அப்புறம் பாருங்க இங்க x - 1 x - 1 x - 2 சரியா ரெண்டு பக்கமும் x - 1 ன்னு இருக்கறனால x - 1 எடுத்துடலாம் அடுத்து x சரியா ஓகே ஆன்சர் 180 x³ x - 1 into x - 2 சரியா ஆன்சர் இதுதான் ஓகே LCM அடுத்து பாருங்க the sum and difference of LCM and HCF of two numbers are 592 and 518 சரியா respectively if the sum of the numbers is 296 then the numbers are அப்படின்னு கேட்கிறாங்க சரியா பார்க்கலாமா அதாவது LCM HCF ஓட சம்ம கொடுத்திருக்காங்க டிஃபரன்ஸும் கொடுத்திருக்காங்க the sum and the difference for sum அப்படினா LCM plus HCF LCM plus HCF இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 592 அதே இது LCM minus HCF இதோட வேல்யூ என்ன அப்படினா 518
12 சரியா அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகிடும், நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து என்னது அந்த நம்பர் கண்டுபிடிச்சோம். சரியா அப்படியே பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும், இது கட் ஆயிடுமா 2l is equal to எவ்வளவு 0 9 10 11 11 சரியா 2l is equal to 1110. அப்ப l is equal to என்ன வரும் 550 வருமா. அப்ப h is equal to என்ன வரும் சரியா 42 சரியா 42 HCF என்னது சரியா 555 HCF வந்து என்ன 25 சரியா HCF 37 தான். ஓகே HCF 37 தான். அப்ப அந்த இரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 37 A 37 B இருக்குமா. இதோட கூடுதல் தான் எவ்வளவு 296 சரியா. அப்போ 37 A plus 37 B equal to 296 சரியா. 37 காமனா எடுத்தோம்னா A plus B equal to 296 சரியா. அப்போ A plus B equal to 296 divided by 37 வரும் சரியா. ஓகே தானே. M1 24 8 56 சரியா. A plus B ஓட வேல்யூ என்னது 8. பாசிபிள் பார்த்தோம் அப்படின்னா 1,7 5,3 இது ரெண்டு தான் என்னது பிரைமா இருக்கும் சரியா. அப்ப A க்கு பதிலா AB க்கு பதிலா இந்த வேல்யூ போடுவேன் சரியா. அப்போ 37 into 5 37 into 3 சரியா. இந்த மாதிரி போட்டா சிம்பிளா எடுத்துடலாம். அல்லது என்ன எடுக்கலாம் A plus B is equal to என்னது 8 A into B is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். பண்ணி எடுத்து அப்படி சால்வ் சரியா. அப்படி யோசிக்கணும். ஓகே இப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த 1 7 எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு 37ங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை சரியா. அதனால என்ன எடுத்துப்போம் 5 3 எடுத்துருக்கோம் சரியா. 9 3 21 சரியா. 111 1 3 15 5 35 185 சரியா. அப்ப அந்த இரு எண்கள் என்னது 111 மற்றும் 185 சரியா. ஓகேதான் ஓகேதானப்பா சரியா. எல்சிஎம் வச்சு தனித்தனியா கண்டுபிடிக்கிறோம். HCF வச்சு அந்த நம்பர் கொண்டு வந்துடும். நம்பர் A plus B is equal to 8 வந்துருக்கு. பாசிபிள் என்னன்னு பார்க்கலாம் 1,7 5,3 சரியா. அதுல அத AB க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்னது 185 and 111 அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா. அடுத்து அதே மாதிரி தான் ஒரு 3 கோவைகள் கொடுத்துட்டாங்க. find the GCD of the each pair 6 into x square minus 3x, 2x plus 10 whose LCM is 6x cube plus 12x square minus 90x ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதோட HCF என்னன்னு கேக்குறாங்க சரியா. பார்க்கலாமா. சிம்பிள் தான். நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது எங்களின் பெருக்கல் படம் அப்படிதானே. அதாவது x into y is equal to LCM into HCF அப்படிங்கிறது யூஸ் பண்றோம்
சரியா? அப்ப இருகோவைகள் அப்படின்னா என்னது? 6 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இன்டு 2x plus 10, okay, is equal to 6x cubed plus 12x squared minus 90x into HCF. சரியா? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரியா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, காமனா இதுல 6 காமனா இருக்குதுல, 6 x x ஸ்கொயர் x இருக்கு. சோ x காமனா எடுக்கலாமா? x காமனா எடுத்தோம்னா இங்க என்ன ஆயிடும்? x 3 ஆயிடும். சரியா? அடுத்து இங்க 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 காமனா எடுத்தோம்னா x 5 ஆயிடும். சரியா? அதே மாதிரி இங்க காமனா என்ன எடுக்கலாம்? 6x எடுக்கலாமா? 6x எடுத்தோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 2x minus 50. சரியா? இந்த மாதிரி வருமா? ஓகே தானப்பா? இப்ப காமனா உள்ளத அடிச்சிருங்க. எதெல்லாம் எடுக்கலாம்? 6x 6x காமனா இருக்கா? அப்ப மீதி உள்ளத எழுதலாமா? 2 into x minus 3 into x plus 5. சரியா? அதே மாதிரி இத ஃபேக்டர் எடுங்க. ஃபேக்டர் எடுக்கும்போது என்னது? மல்டிப்ளை பண்ணா -15 பிளஸ் பண்ணா +2. சரியா? அப்ப என்னெல்லாம் வரும் அப்படின்னா 3 5 15. சரியா? அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்போ x minus 3 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர், x plus 5ங்கிறது ஒரு ஃபேக்டர். இதோட அப்படியே எடுக்கிறது அப்படிதான். வேல்யூனா மைனஸ் உள்ளது ஆன்சர், ஃபேக்டர் இதோட அப்படியே எடுக்கிறது. சரியா? ஓகே பாருங்க, இப்போ காமனா உள்ளத கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே x minus 3, இங்கே x minus 3, இங்கே x plus 5, இங்கே x plus 5. அப்ப ஆன்சர் 2. சரியா? ஓகே தான? இங்க HCF தான், HCF இங்க இருக்குனா HCF அப்போ is equal to HCF equal to என்னது? ஆன்சர் ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க, 5 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். சரியா? ஓகே தானே? குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னா என்னது? HCF தான் கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சு ஏரியா ஆஃப் த ரூம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த டைல்ஸ். சரியா? ஓகே பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாருங்க, சதுர ஓடுகளின் எண்ணிக்கை அறையின் பரப்பு டிவைடட் பை ஓட்டின் பரப்பு. அறையின் பரப்பு அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரியா? மீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நம்ம மொத்தமா சென்டிமீட்டரா மாத்திடுவோம். அதே ஓடுகளின் பரப்பு அப்படின்னா அது காமனா தான் ஃபில் பண்ணணும். சோ HCF கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல இது பார்த்துக்கலாமா? இப்போ 5 மீட்டர் 17 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கலாம்? 517 சென்டிமீட்டர் மாத்திக்கலாமா? அதே மாதிரி 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அத 920 சென்டிமீட்டர் மாத்திக்கலாமா? இப்ப ரெண்டுக்கும் HCF, அதாவது 517 920 ரெண்டுக்கும் HCF. சரியா? HCF அப்படியே பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 41 வரும். சரியா? 41ஆல 41ஆல போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சாரி, கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. 15 சோ 1517. சரியா? 1517. இப்போ பாருங்க 3 12 7 1 37
சரியா? இது 2 2 24 ஆகும். இது நான் மிஸ்டேக்கா சாரி. சரியா? இதுவும் மிஸ்டேக் பா. 920 இல்ல 920. சரியா? 20. ஓகே, ஃபர்ஸ்ட் சேவ் வந்து 41. அப்போ ஊட்டி பக்க அளவு 41 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் சேவ். அப்போ சதுர ஓடுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் என்னது? பரப்பளவு 1517 into 902 divided by 41 into 43. சரியா? அடிச்சா நமக்கே தெரியும். ஓகே, இத அடிச்சோம்னா 37, இத அடிச்சோம்னா 22 வரும். சரியா? ஓகே தான். அப்ப சதுர ஓடுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 240 814. சரியா? ஓகேதா? சதுர ஓடுகளின் எண்ணிக்கை 814. காமன், அதாவது HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டைம்ஸோட அளவுப்பா. சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 2x divided by 1 plus 1 by 1 plus x 1 by x 1 minus x அப்படிங்கிறது is equal to n. அப்போ ஏதோட வேல்யூ x ஓட வேல்யூ. சரியா? பார்க்கலாமா? பாருங்க. 2x divided by 1 plus 1 by 1 plus 1 plus. சரியா? இத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இத என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரை முடியன் கூட பெருக்கி இது கூட பிளஸ் பண்ணுவோம். அப்படிதானே? அப்போ 1 minus x into 1 னா 1 minus x plus x அப்படின்னா 1 plus 1 minus x plus x அப்படின்னு வருமா? சரியா? ஓகே தான் இந்த டேர்ம். சரியா? அப்ப இந்த டேர்ம் வரும்போது divided by 1 minus x அப்படின்னு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும் அப்படின்னா 2x divided by 1 plus 1 by 1 plus 1 by 1 minus x அப்படின்னு மாறும். சரியா? 1 minus x மாறும். இப்போ இத அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2x இது ரைட் சைடுல இருக்கிறது லாஸ்ட் ரூ பாருங்க. 2x divided by 1 plus 1 minus x அப்படின்னா சரியா? is equal to 1 வச்சுக்கலாமா? அப்போ 2x divided by 2 minus x is equal to 1. இத அப்படியே அன்ஸ்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2x is equal to 2 minus x னு வரும். டிவைட்ல இருந்து இந்த சைடு வரும்போது மல்டிபிள். சரியா? ஓகே, x இந்த பக்கம் கொண்டு வாங்க. x இந்த பக்கம் கொண்டு வந்தா ஓகே 2x plus x is equal to 2 வருமா? அப்போ 3x equal to 2. அப்ப x equal to 2 by 3. x ஓட வேல்யூ 2 by 3. ஓகேதா? அவ்வளவுதான். சரியா? ரெண்டே தான். ஒண்ணு என்னது? கலப்பு பின்னம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறது எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். சரியா? காபினமா மாத்தணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் டிவைட்ல ரெண்டு டிவைட் இருந்துச்சுன்னா அத மேல கொண்டு போகும்போது தலைகீழா மாறும். அது அந்த ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சரியா? அடுத்து ஓகே, அடுத்து பாருங்க. Investors have 4% return on 2/3 of capital, 5% on 1/4 4 and 6% on the remainder அப்படின்னு சொல்லிருக்காங்க. What is the average rate of return he earns on his total capital அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ ரிமைனிங் எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அப்படி ஒவ்வொரு பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சரியா? ரிமைனிங் அப்படின்னா மொத்தம்
மூலதனம் 1 அப்படின்னா அதுல இருந்து எதெல்லாம் போகுது மைனஸ் 2/3 மைனஸ் 1/4 போகுதா? அப்போ மொத்தமா காமனா எல்சிஎம் எடுத்துலாமா? எல்சிஎம் எடுத்தா 12. அப்போ 12 மைனஸ் 1 ஆகுது. அப்போ 8 அப்ப ரிமைனிங் என்ன 3 1/12 இதான் ரிமைனிங். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இப்போ 2/3 எவ்வளவு? 2/3 4% கொடுத்தாங்க. அப்ப மொத்தமா இதுனா 8 8/3% இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது 1/4 சரியா? 1/4 5% கொடுத்தாங்க. 1/4 into 5%. அப்ப என்ன ஆயிடும்? 5/4%. இது ரெண்டாவது. சரியா? அடுத்து ஓகே இங்க ரிமைனிங் பார்ட் பாருங்க. ரிமைனிங் பார்ட் வந்து 1/2 சாரி 1/12. அப்போ 1/12 இது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 6%. அப்போ 6/12% is equal to 1/2% கூட வச்சுக்கலாம். சரியாப்பா? சராசரியாக மொத்தம் சராசரியாக எவ்வளவு அப்படின்னா மொத்தமா பார்க்க வேண்டியது. சரியா? ஓகேதான். அப்ப பாருங்க 8/3% plus 5/4% plus 1/2%. சரியா? எல்லாருக்கும் எல்சிஎம் என்னது 12 வரும். 12 தானே? 12 மேல என்ன வரும் அப்படின்னா 32 plus 15 plus 6. சரியா? அப்போ 47 into 6 53/12. சரியா? அப்ப ஆன்சர் 53/12. சரியா? அவங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் சரியா? ஏர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவுதான். சராசரி வருமானம் 53/12. சரியா? ஓகே தான். அடுத்து பாருங்க. In an examination, 80% of the students pass science, 85% in mathematics, and 75% pass both science and mathematics. If 40 students fail in both subjects, find the total number of students who appeared in the examination அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா வென் டயகிராம். சரியா? இப்போ பாருங்க வென் டயகிராம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி போட்டு சரியா? இது ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுங்க. இது இன்னொரு சப்ஜெக்ட். இது காமனா ரெண்டையுமே இது ஃபெயில் ஆகும். சரியா? எப்படி பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அறிவியல்ல எவ்வளவு 80. அறிவியல்ல 80%. சரியா? அடுத்து கணிதத்துல 85%. ஒரு ரெண்டும் சேர்த்து அப்படிதானே இரு பாடங்களிலும் 75%. சரியா? ரெண்டு பாடங்களும் ஃபெயில்னா ஃபெயில் ஆகும். சரியா? 40 ஸ்டூடண்ட்ஸ். சரியா? இது 3% அது மட்டும் ஸ்டூடண்ட்ஸ். சரியா? பாருங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன வரும்? 3% வரும். ஓகே? அப்போ அறிவியல் 80 கணிதம் 85 சொல்லிருக்காங்களா? நம்ம அறிவியல்ல மட்டும் கணிதத்துல மட்டும் பாஸ் பண்ணவங்க பார்க்க போறோம். அப்ப அறிவியல்ல மட்டும் அப்படின்னா -75% is equal to 5%. சரியா? அது -75% மொத்தத்துல படிச்சோம்னா 10%. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் 100%. அப்ப இங்க பாருங்க இது 5% plus 75% plus 10% plus 40 is equal to 100%. சரியா? அப்ப மொத்தமா அடிச்சோம்னா 90% plus 40 is equal to 100%. அப்ப percentageல பார்த்தோம்னா இந்த percentage அங்க போச்சுனா 10% is equal to 40. நமக்கு டோட்டல் அப்பியர் அப்படினா 100% தான்ப்பா. அப்ப 10% 40னா 100% எவ்வளவு? 400. ஓகே? ஆன்சர் எத்தனை பேரு? அப்பியர் ஆனவங்க எத்தனை பேரு? மொத்தம் 400 பேர். ஓகே தானே? அடுத்து சரியா? கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்தோம்னா 2 தானே. அடுத்து 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்தோம்னா ஓகே லாஸ்ட் வந்து 2. சரியா? 4 இன்டு 3 இன்டு 2 வரும். 4 12 12 24 4 வரும். லாஸ்ட் வந்து அப்படிதானே 24 லாஸ்ட் வந்து 4. அடுத்து சாரி 3
2 factorial 2 சரியா 2 into 1 அதே மாதிரி 3 factorial 3 into 2 into 1 6 6 லாஸ்ட் நம்பரும் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டும் அதான் சரியா அடுத்து 4 factorial சரியா 4 into 3 into 2 into 1 24 முடியும் டிஜிட் 4 அடுத்து 5 factorial அப்படின்னு பார்த்தோம்னா 5 into 4 into 3 into 2 into 1 சரியா இது என்ன ஆகும் 24 into 5 120 ஆகும் 0 அதுக்கு அடுத்து எத்தனை ஃபேக்டோரியல் வந்தாலும் லாஸ்ட் டிஜிட் என்னது 0 தான் சரியா ஓகே நம்ம ஏன் 5 வந்துருச்சுல 5 கூட ஈவன் நம்பர் பெருக்கும்போது என்னது 0 ல தான் முடியும் சரியா அப்புறம் எத்தனை ஃபேக்டோரியல்னால என்னது 0 தான் இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் அப்படியே ப்ளஸ் பண்ணோம் அப்படினா பாருங்க 0 0 4 6 10 12 12க்கு 2 அப்போ லாஸ்ட் டிஜிட் எவ்வளவு 2 ஒன்றாம் இலக்கம் அவ்வளவுதான் சிம்பிள் தான் சரியா பாக்குறது தான் நமக்கு பெருசா வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா சம சிம்பிள் தான் ஓகே அடுத்து ஓகே பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா தவறானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க HCF of 1, x is equal to x அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா HCF of எந்த நம்பருக்குமே பொதுவான எண் அப்படின்னா என்னது 1 தான் சரியா அப்போ 1, x க்கும் HCF என்னதான் HCF of 1, x is equal to 1 தான் ஆனா இங்க x ன்னு போட்டுட்டாங்க சோ இதுதான் தப்பு சரியா இதுதான் தவறானது மீதி எல்லாம் கரெக்ட் ஓகே இதோட LCM அப்படினா இதுக்கு LCM பாத்தீங்கன்னா இது 4836 அதே மாதிரி இதுக்கு HCF அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது x and y கோப்ரைமா இருந்துச்சுனா இது காமனா இருக்கதா HCF அப்ப x க்கும் y க்கும் HCF 1 ன்னு எடுத்துக்கிறோம் 2 into 1 2 சரியா ஓகே அதே மாதிரி LCM 2x, y அப்படினா நமக்கு கோப்ரைமா இருந்துச்சுனா x க்கும் y க்கும் கோப்ரைம் அப்படினா ஒண்ணும் இல்ல 4 5 இந்த மாதிரி இருந்துச்சுனா அது ரெண்டுமே மல்டிப்ளை பண்றதானே இருக்கும் சரியா 2 into xy அப்படினா LCM அப்ப இதுவும் ரைட் இதுவும் ரைட் இதுவும் ரைட் இது மட்டும் தான் தப்பு ஆன்சர் A சரியா ஓகே தான அடுத்து Yeah, 150 students are admitted to a school. They are distributed over 3 sections A, B, C. If 6 students are shifted from section A to section C, the section will have equal number of students. If 4 times of students of section C exceeds the number of students of section A by the number of students in section B. Find the number of students in the 3 section அப்படி சொல்லிட்டாங்க சரியா மொத்தமா 150 மாணவர்களா 150 மாணவர்களா எதுக்கெல்லாம் போடுறாங்களா A B C செக்ஷனுக்கு போடுறாங்களா ஒவ்வொரு செக்ஷன்லயும் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கலாம் சரியா அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சரியா பார்க்கலாமா ஓகே பார்க்கலாமா அப்ப டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு 150 அப்போ A plus B plus C இதோட ஸ்ட்ரென்த் 150 வச்சுக்கலாம் 150 இப்போ ஒவ்வொரு கண்டிஷனும் அப்படியே செக் பண்ணு சரியா என்ன சொல்லிருக்காங்க A இலிருந்து பிரிவு C க்கு 6 மாணவர்கள் மாற்றப்பட்டால் இரு பிரிவுகளிலும் சமமான மாணவர்கள் அப்போ A minus 6 is equal to C plus 6 ஓகே தானே A ல இருந்து 6 பேர் C க்கு போனாங்கன்னா ரெண்டையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லிருக்காங்க சரி இது ஒண்ணு
அடுத்து ஓகே, இதை எப்படி பண்ணிக்கலாம்? இதை ஒண்ணு வச்சுக்கலாமா? சரியா, இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? சி இந்த சைடு வந்து நம்பர் ஆஃப் சி போச்சுன்னா a மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் 6 12 ஆயிடுமா? இதான் ரெண்டாவது கண்டிஷன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது. அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? சரியா, மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி பிரிவு மாணவர்கள் எண்ணிக்கை 4 மடங்கு மற்றும் ஏ பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றின் வித்தியாசம் பி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. If 4 times of students of section C exceeds the number of students of sections A by the number of students section B அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த கண்டிஷனை வச்சு மூணாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன வரும்? கொடுத்த கண்டிஷன்ஸ் படி a plus b is equal to 4c அப்படின்னு வருமா? இது அப்படியே உள்ள கொண்டு வந்தோம்னா a plus b minus 4c is equal to 0. இத 3 வச்சு சரியா, 3 வச்சுக்கணும். இப்போ இத சால்வ் பண்ணோம். சரியா, இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது? ஆன்சர். ஓபன்னா ஆன்சர் போகும். ஓகேடா, பாத்துக்கலாமா? 1 2 3. சரியா, இந்த 3 ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. a plus b plus c is equal to 150 இருக்கா? அதே மாதிரி a plus b minus 4c is equal to 0. சரியா, 0 அப்படிதான். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c ஓட வேல்யூ கிடைக்கும். சரியா, அப்படியே மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிடுமா? அப்போ c plus 4c 5c equal to 150. அப்போ c equal to 30 வருமா? c equal to 30 பேர். ஓகே, c ஓட சரியா, அடுத்து அதை இதுல போடுங்க. அதாவது a minus c equal to 12 இருக்கா? அப்போ a minus 30 equal to 12. அப்போ a equal to 12 plus 30. அப்போ a equal to 42. இது செகண்ட். சரியா, ஓகே, அவ்வளவுதான். அப்போ மீதி யாரு? b தானே. சரியா, அப்போ 30 42 30 plus 42 எனக்கு 72. மீதி என்ன வரும்? 70. அவ்வளவுதான். அப்போ b equal to 78. சரி, அப்போ 42 78 30. ஓகே, அப்ப ஆன்சர் 42 78 30. சரியா, b ஓட எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதானப்பா? சரியா, அதாவது என்ன அப்படின்னா 3 கூட்டினா 150 வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 72 வந்துட்டாங்க. அப்ப மீதி உள்ளது யாருக்கு? 78 தான். சரியா, அப்ப c ஓட b ஓட வேல்யூ 78. ஓகே, அவ்வளவு. அந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணாலே போதும்பா. சரியா, அடுத்த விஷயம் சரியா, y square plus 1 by y square is not equal to சரியா, சமம் அற்றது எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஓகேடா. ஓகேடாப்பா, இத சால்வ் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். y square plus 1 by y square அப்படினா என்ன வரும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்? y square into y square y power 4 plus 1 by y square அப்படியே. சரியா, அப்போ இதுவும் சமம் தானே. அப்போ இது ரைட். சரியா,
சமமற்றது. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன, அதாவது a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. சரிதானே? ஓகே தானே? நமக்கு இப்போ a square plus b square என்ன பண்ணலாம்? a square plus b square is equal to a plus b the whole square minus 2ab. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா a square plus b square a minus b the whole square plus 2ab. சரியா? ஓகே தான்ப்பா. இப்போ இதை எடுத்தோம்னா சரியா, இதுல a க்கு பதிலா y ஸ்கொயர், சரியா, b க்கு பதிலா 1/y ஸ்கொயர் அப்படின்னு வச்சுட்டோம்னா சரியா, y ஸ்கொயர் plus 1/y ஸ்கொயர். சரியா? the sorry y 1/y சரியா, 1/y வச்சுட்டு போறோம். இதோட வேல்யூ சரியா, y ஸ்கொயர் plus 1/y ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, y minus 1/y the whole square plus தான் சரியா, minus 2 into y into 1/y. சரியா, இது கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது y plus 1/y the whole square minus 2 இருக்கும். சரியா? அப்போ இதுவும் ரைட் தானே, இதுவும் ரைட் தானப்பா. அப்ப இந்த வேல்யூ இதுக்கும் அதே மாதிரி தான், a is equal to y, b is equal to 1/y அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஃபைனல் வேல்யூ அதாவது y square plus 1/y square is equal to y minus 1/y the whole square plus 2 into y into 1/y. சரியா, இதுவும் அடிபட்டு போயிடும். அப்ப மீதி உள்ளது y minus 1/y the whole square plus 2 அப்படின்னு வரும். சரியா? ஓகே, அப்போ இதுவும் ரைட். சரியா, இதுவும் ரைட். அப்போ வராதது எது அப்படின்னா இதுதான் சமமற்றது. ஓகே தானே? புரியுதா? சரி, இதை சால்வ் பண்ணும்போது இது வரும். சரியா, கலப்பு பின்னத்தை இது தப்பா பின்னமா மாற்றணும். சரியா, மிக்சர் ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாற்றும்போது இது வரும். சரி, அதுக்கப்புறம் a plus b the whole square a minus b the whole square இந்த ஃபார்முலால போடும்போது மத்த ரெண்டுமே வந்துடும். சரியா, அப்ப வராதது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா y plus 1/y the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னது இந்த வேல்யூ கண்டிப்பா வரும். ஏன் வரும் அப்படின்னா a plus b the whole square a square plus b square plus 2ab. சரியா, அப்படின்னு வரும். ஓகே தானே? அடுத்து பாருங்க, வர்க்கமூலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பருக்கு தனியா லெட்டர்ஸ்க்கு தனியா பாருங்க. 256 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா இது எதோட ஸ்கொயர் 16 ஸ்கொயர் அப்படிதானே. அதே மாதிரி √25 இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. அதே மாதிரி லெட்டர்ஸ் பார்த்தோம்னா x⁻8 y⁻4 z⁻10 அப்படின்னா எல்லாத்தையும் பாதி x⁻4
ஓகே பாருங்க, இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா 16, இதுக்கு 5. அடுத்து அப்படியே லெட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா x பவர் 8, y பவர் 4, z பவர் 10 divided by x பவர் 6, y பவர் 6, z பவர் 6 ன்னு வருதா? சரியா? இப்போ முடிஞ்ச அளவுக்கு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா x a பவர் m வகுத்தல் a பவர் m, a பவர் m மைனஸ் என்ன? அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா x பவர் 2. சரியா? அதே மாதிரி y பவர் 6 4 மைனஸ் y பவர் 6 அப்படின்னா டிவைட் பை y பவர் 2. ஏன்னா அதிகமா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் z பவர் 10 6, அப்ப z பவர் 4. அப்ப இதுக்கு ரூட் எடுக்கும்போது அப்படியே பாருங்க x z பவர் 2 டிவைட் பை y. சரியா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16 டிவைடட் பை 5 into x z square by y. சரியா? ஓகே, ஆன்சர் now 16 by 5 x z square divided by y. ஓகே, அடுத்து the number of seats in a row is equal to the total number of rows in a hall. The total number of seats in the hall will increase by 375 if the number of rows is double and the number of seats is each row is reduced by 5. Find the number of row in the hall at the beginning. அப்படின்னு கேட்கலாம். சரியா? பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கை எண்ணிக்கை அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகள் எண்ணிக்கை சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்போ வரிசையில் உள்ள இருக்கை எக்ஸ்னு வச்சுக்கலாமா? அதே நேரத்தில் மொத்த வரிசை எக்ஸ். சரியா? ஓகே, எடுத்துட்டோம். பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு வரிசையில் உள்ள இருக்கையை 5 குறைத்து மொத்த வரிசையை இரட்டிப்பாக்கினார். மொத்த வரிசையின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் அருகில் உள்ள இருக்கையின் எண்ணிக்கை முன்பை விட 375 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, பாருங்க இப்போ இருக்கை x வரிசை x அப்படின்னா அப்ப மொத்த இருக்கை வரிசையில் உள்ள இருக்கை x மொத்த வரிசை x அப்படின்னா மொத்த இருக்கை என்னது x ஸ்கொயர் இருக்குமா? சரியா? ஓகே தானே? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு வரிசையில் உள்ள இருக்கைகளை 5 குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால். சரியா? அப்ப என்ன சொல்லிருக்காங்க, வரிசை இன்டு சீட் தானே. அப்ப வரிசைய இரட்டிப்பாக்கணுமா, சீட்டை 5 குறைக்கணுமா? அப்படி குறைச்சா மொத்த இருக்கையின் எண்ணிக்கையை விட எவ்வளவு அதிகரிக்கும்? 375 அதிகரிக்குமா? அப்ப மொத்த இருக்கை வந்து x ஸ்கொயர்டா பிளஸ் 375 அதிகரிக்குமா? சரியா? ஓகே தான். இத வந்து என்னது அந்த சென்டென்ஸ்ல இருந்து பண்ணிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வரிசையில் உள்ள எண்ணிக்கையும் 5 குறைத்து அப்படின்னா x மைனஸ் 5. அதே மாதிரி ரோ, சரியா, வரிசை எண்ணிக்கை இரட்டிப்பாக்கினால் வரிசை எண்ணிக்கை 2x. ஓகே, அவ்வளவுதான்பா. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். சரியா? இப்ப பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 375 இஸ் ஈக்குவல் டு இத உள்ள கொண்டு போய் பெருக்கினா 2x ஸ்கொயர் மைனஸ் 10x அப்படின்னு வருமா? இத அந்த சைடு கொண்டு போங்க. 2x ஸ்கொயர் minus 10x minus x square minus 375 is equal to 0 னு வரும். சரியா? அப்ப 2x square minus x square minus 10x minus 375 is equal to 0 னு வரும். அப்படியே t மெத்தட் போட்டோம்னா பெருக்குனா minus 375 கூட்டுனா minus 10. அப்ப என்ன வரும் அப்படின்னா 25 15 னு வரும். சரியா? பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா x ஓட வேல்யூ என்னது 25. ஓகே, அப்ப மொத்தம் ரோ, சரியா, ரோ அப்படின்னு கேட்டாலும் என்னதான் 25 தான். ஒரு ரோல எத்தனை சீட்டுன்னு கேட்டாலும் என்னதான் 25 தான். ஆன்சர் 25.
ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் கேரம் விளையாடுபவர்கள் மற்றும் 20 பேர் சதுரங்கம் விளையாடுகிறார்கள் எனில் இந்த இரண்டு விளையாட்டையும் விளையாடுவர்களின் எண்ணிக்கை. சரியா, ரெண்டையுமே சேர்ந்து விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, 50 பாய்ஸ்ல 35 பாய்ஸ் பிளே கேரம் அண்ட் 20 பாய்ஸ் பிளே செஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. முப்பத்தி 5 பிளே கேரம், 20 பிளே செஸ். சரியா, ரெண்டையும் சேர்த்து விளையாடுறவங்க எவ்வளவுன்னு தெரியல. சரியா, இது எல்லாம் சேர்ந்து தானே 50. ஓகே, இப்ப பாருங்க 35 மைனஸ் எக்ஸ், 20 மைனஸ் எக்ஸ். சரியா, அப்ப 35 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 20 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகே தானே? பாருங்க, அப்போ அது அப்படியே பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 35 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 50ன்னு வருமா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல். சரியா, அப்போ 20 பிளஸ் 35 55 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 55 மைனஸ் 50 எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே தானே? அப்ப ரெண்டு விளையாட்டையும் விளையாடுறவங்க எத்தனை பேரு? 5 பேர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதோட என்னது, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கியூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 1024 ஹோல் பவர் -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே தானே? இப்போ இதுக்கு பண்ணா எப்படின்னா என்ன ஆயிரும், பவர்ல மைனஸ் வந்தா டிவைட்னு அர்த்தம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 1/1024 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா, ஓகே. இப்போ 3 பவர் கியூப் ரூட் ஆஃப் 1/1024. சரியா, 1024 அப்படிங்கிறது 2 பவர்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ பவர் 10 the whole power 2. சரியா, 1024 2 பவர் 10 எழுதலாம். சரியா, அப்ப மொத்தமா என்ன ஆயிரும், கியூப் ரூட் ஆஃப் 1/2 பவர் 20 அப்படின்னு ஆயிரும். 2 பவர் 20 அப்படின்னு ஆயிரும். நம்மளுக்கு 3க்கு 1 வெளியில எடுத்துடலாமா? சரியா, 3க்கு 1 வெளியில எடுத்துடலாம். அப்போ 18க்கு 6 வெளியில எடுத்துடலாம். அப்படித்தானே? சரியா, 6 3 18. அப்போ வெளியில எடுக்கும் போது என்ன ஆயிரும், இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, கியூப் ரூட் ஆஃப் 1 பவர் 2 பவர் 18 இன்டு 2 பவர் 2. சரியா, ஓகே தானே? அப்ப 2 பவர் 18 வெளியில எடுத்தோம் அப்படின்னா 1/2 பவர் 6. சரியா, கியூப் ரூட் ஆஃப் 1/4. அப்ப 2 பவர் 6 அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆயிரும், 8 8 64, 8 ஸ்கொயர்னு வரும். அப்போ 1/64 கியூப் ரூட் ஆஃப் 1/4. ஒன் பை 64 கியூப் ரூட் ஆஃப் 1/4. சரியா, ஓகே. இதோட தேன்கணிதம் டெஸ்ட் 6ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. சரியா, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.